ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரையில் உள்ள ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்தியன் கார் லவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்ட் எஸ்யூவியை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாகவே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பலினோ இருக்குல்ல, பலினோ ஆஸ் வெல் அஸ் வந்து டொயோட்டாவில் வந்து கிளான்ஸா அப்படின்ற கார் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளான்ஸாவை பேஸ் பண்ணி நல்ல ஒரு எக்ஸ்டெண்டட் பிளாட்ஃபார்மில் அவங்க டெய்சர் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு காம்பாக்ட் எஸ்யூவியை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஆக்சுவலாக ஒரு கோப்பை டைப் டிசைனில் கூட வருதுன்னு சொல்லலாம். ஒரு கோப்பை எஸ்யூவி மாதிரியும் இருக்குது, பட் ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி மாதிரியும் இருக்குது. ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி நல்ல செம்ம டீசென்ட் அண்ட் ப்ரீமியம் ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் 4 சிலிண்டர்ஸ், ப்ளஸ் இன்னொரு 1 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் தான் அவைலபிளாக இருக்குது. டர்போ வந்து 3 சிலிண்டர் இன்ஜினாக இருக்குது. ஸோ அந்த நார்மல் 1.2வில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் ஏஎம்டி கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டர்போ வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் வந்து உங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடில் ஃபுல் ஆப்ஷன், ஆக்சுவலாக எஸ்+ அப்படின்ற வேரியண்ட்டு. இதுக்கு மேலே உள்ள வேரியண்ட் G and V வந்து டர்போவில் மட்டும்தான் கிடைக்கும். ப்ளஸ் இந்த காரில் பார்த்தீங்கன்னா டியூல் டோன் கலர்ஸும் டர்போவில் கிடைக்குது. ஒரு 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், 308 லிட்டர் பூட் ஸ்பேஸு, மைலேஜ் வந்து 22 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க ஏர் நார்ம்ஸ் படி. அந்தளவுக்கு ஒரு சுப்பீரியரான மைலேஜ் கிடைக்குது இந்த காரில். பிகாஸ் இது கிளான்ஸாவோட சேம் 1.2 NA இன்ஜினால் அந்தளவுக்கு சூப்பராக கிளைம் பண்ணுறாங்க. இப்போ ஆகஸ்ட் 2025க்கு அப்புறம் வர மேனுஃபேக்சரிங் கார்ஸ் எல்லாமே டைசரில் பேஸ் மாடல் இருந்து 6 ஏர் பேக்ஸும் கொடுக்குறாங்க. நம்ம கையில் இப்போ இருக்கிறது வந்து இந்த கொஞ்சம் 1 மந்த்துக்கு முன்னாடி உள்ள மாடல்னால உங்களுக்கு டியூல் ஏர் பேக்ஸ் தான் இருக்குது. இந்த காரோட ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நல்ல ஏரோடைனமிக்கான ஒரு ப்ரெசன்ஸில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் இந்த ரெயின் சென்சிங் வைப்பர் அந்த விஷயங்கள் இல்லை. பட் இருந்தாலுமே பார்க்குற நல்ல சூப்பராகவே போல்டாக இருக்குது. அந்த ஃப்ரண்ட் பேனட் நல்ல அக்ரெசிவாகவும் நல்ல டால் அண்ட் வைட் ஸ்டாண்ட்ஸில் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த பேனட்டை கீழே அப்படியே ஒரு ட்வின் லைன் டிஆர்எல்ஸ், ஒரு ட்ரையோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், ஒரு பிளாக் கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. ஒரு ஹனிகோம் டெக்ஸ்சரில் ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு சூப்பரான ஒரு குரோம் லைன் ரன் ஆகுது, 2 டிஆர்எல்லையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதுவும் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. டிஆர்எல் பார்த்திங்கன்னா டியூல் ஃபங்க்ஷனாக இருக்குது. அது டர்ன் கிட்டஸும் ஆக்ட் ஆகுது. இதோட ஃபுல் ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட் 360 டிகிரி கேமரா, ஃப்ரண்ட் கேமராவும் இருக்கும். பட் இதில் அது கிடையாது. கீழே வந்து நல்ல ஒரு வைடான ஏர் டேம்ப், அது கீழே ஒரு மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், அண்டர் சேசஸ், அந்த இன்ஜின் கார்ட்ஸ் எல்லாமே அழகாக பர்ஃபெக்டாக கவர் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் கவர்ஸ்லாம் வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த காரோட சேஃப்டியும் கூட. ப்ளஸ் இந்த காரோட டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 195/60 R16. ஃப்ரண்ட் வீல்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கில் கொடுத்துருக்காங்க. ரியல் வீல்ஸ் வந்து ட்ரம்மில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எஸ்+ வேரியண்ட்னால இந்த 1.2வில் உள்ள இதில் டாப் மாடல்னால ஆக்சுவலாக மிட் வேரியன்ட். பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து 1.2 லிட்டரில் வந்து டாப் மாடல்னால உங்களுக்கு ஃபுல் பிளாக் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் த பாடி கிளாடிங், அது போக வீல் ஆர்ச் கிளாடிங் எல்லாமே நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டோர் ஹேண்டில்ஸு, ORVMs எல்லாமே உங்களுக்கு வந்து பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எஸ்+ வேரியண்ட்னால உங்களுக்கு 360 டிகிரி கேமரா செட்டப் கிடையாது. பட் ஆட்டோ ஃபோல்டபுள் ஆஸ் வெல் அஸ் ரிட்ராக்டபிளாக இருக்குது. எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்டபிளாகவும் இருக்குது. A பில்லர் பாடி கலராக இருக்குது. B பில்லர் வந்து மேட் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. C பில்லர் வித் அந்த ஹியூஜ் குவார்டர் கிளாஸ் வந்து ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட அழகாக அவங்க ரேப் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு க்ளாஸி பிளாக் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சரில். மொத்தத்தில் இதோட சைட் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா ஒரு கோப்பை லைக் ஸ்ட்ரக்சர் தான் கொடுக்குது. பட் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் இதோட ரூஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் பாடி கலரில் தான் இருக்குது. டியூல் டோன் வந்து அந்த டர்போ வேரியண்ட்ஸில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வந்து ரூஃப் ரைல்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்ட்னா பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. ரூஃப்ஸ் வந்து நார்மல் பிளைன் ரூஃபாக தான் இருக்குது. அவங்க க்ரூட் ரூஃபாக கொடுக்கல. பட் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாகவும் சுப்பீரியராகவும் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ரூஃப் ரைல்ஸ், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் டிஃபாகர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா ரியர் வாஷ் வைப்பர் மட்டும் மிஸ் ஆகுது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸாக இருக்குது. ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸும் ரியர் இண்டிகேட்டர்ஸ் வந்து அவங்க டெயில் லேம்ப் இது எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. டொயோட்டா பேட்ஜிங், அர்பன் க்ரூசர், அந்த டைசர் பேட்ஜிங், எஸ்+ பேட்ஜிங் எல்லாமே அழகாக பூட் லிட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் ரியர் கேமராவும் மிஸ் ஆகுது. நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் தான் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இந்த காரில் G மாடல்லேருந்து அவங்க ரியர் கேமராவுமே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதோட லோவர் போஸ்ட் ஆஃப் த ரியர் பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து வெர்டிகலி பிளேஸ்டு ரிஃப்ளெக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது போக ஒரு ஹியூஜான ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க, மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட். அது பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது. 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், அண்டர் சேசிஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பிளாக் அவுட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆன்டிரெஸ்ட் ஸ்கீம் என்ஹான்ஸ் பண்ணும் இந்த காருக்கு. அது நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர் தாங்க. இப்போ இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் இன்டீரியர்ஸ் தான் இருக்குது. பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸு, அந்த ஆர்ம்ரெஸ்ட் அந்த இடத்துலலாம் ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு செரி
ரெட் லைட் டார்க் ரெட் மாதிரி ஒரு கலர் தீமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது டேஷ்போர்ட்லேயே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது, பட் 4 ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. இதுலேயுமே ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுக்கலாம் அவங்க. நல்ல அண்டர்தை சப்போர்ட், லம்பார் சப்போர்ட் ப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்து நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க கேபினை. கேபினோட ரூஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு பீச்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் தனி என்னது கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே உங்களுக்கு மைக் செட்டப்பும் கொடுத்துட்றாங்க. 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. ஜி வேரியண்ட்லேருந்து அவங்க 9 இன்ச் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து ஸ்டியரிங் வீல் நார்மலாக லெதர் ராப் பண்ணல, நார்மல் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே பார்க்க ரொம்ப டேஷ்போர்ட்லாம் ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே டாகல் ஸ்விட்சஸோட கொடுத்துருக்காங்க. ரியர் டோர்ஸ் நல்ல ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸு, பேசஞ்சருக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் எல்லாமே கொடுத்து நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ஸும் நல்லா வைடு அண்ட் ரீக்ளைனபிளாக இருக்குது. 3 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து உங்களுக்கு பார்சல் ட்ரே வருதுங்க இதில். அதுதான் ஒரு நல்ல ஃபீச்சருங்க. இதில் பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நல்ல டீசெண்டான ஒரு லெக் ரூம், ஹெட் ரூம் கண்ட நல்லா ஸ்பேசியஸான ஒரு கேபினாக இருக்குங்க. ப்ளஸ் வந்து மேனுவல் டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் ஆடியோ, அது கீழே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லெதர் ராப் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் மிஸ் ஆகுதுங்க. இதில் டாப் மாடலில் மட்டும்தான் ரியர் ஏசி வென்ட்ஸ் வருது. S+ வரைக்கும் அவங்க ரியர் ஏசி வென்ட்ஸுமே கொடுக்கல. நல்ல இப்போ டேஷ்போர்ட் பற்றி பார்க்கலாம். டேஷ்போர்ட் மெக்கானிசம் மாதிரி ஒரு டியூல் டோன் எஃபெக்ட்டில் இருக்குது. ஒரு பிளாக் அண்ட் ஒரு அது என்ன சொல்கிறதே தெரியல, ஒரு சின்ன ஒரு பர்குண்டி ப்ரௌன்னு சொல்லலாம், இல்லாட்டி அது கூட கிடையாது. பட் ஒரு செரி ரெட் கலரில் ஒரு சின்ன டார்க் தீமில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். அது போக மெட்டாலிக் லைன்ஸும் இன்சர்ட்டு நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க டேஷ்போர்ட்டில். சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஒரு இது கேபின் லைட்ஸ், அது கீழே ஒரு மேனுவல் டிமிங் IRVM, 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. GPS நேவிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வித் டாகல் ஸ்விட்சஸோடு இருக்குது. கப் ஹோல்டர்ஸ், கியர் லெதர் ராப் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. பட் இதில் அவங்க வந்து ஆக்சுவலாக டிரைவர் சீட் ஆர்ம்ரெஸ்ட் அந்த இதுவுமே மிஸ் ஆகுது இதில். பட் இதுக்கு நெக்ஸ்ட் மாடலில் தான் டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் அவங்க அது கொடுத்துருக்காங்க, டிரைவர் சீட் ஆர்ம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோட. ப்ளஸ் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் கிடையாது, நார்மல் தான், அனலாக் டைப் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு சின்ன டிஜிட்டல் யூனிட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் தான், லெதர் ராப் பண்ணலை. பட் ப்ளூடூத் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனாலும் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. இல்லை க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது, 360 கேம் கிடையாது, சன்ரூஃப் கிடையாது. அது போக உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. பட் ஃபுல் ஆப்ஷன்லையுமே சன்ரூஃப் கிடையாது. ப்ளஸ் இந்த காரோட பூட் ஸ்பேஸ் லாஸ்ட்டாக இந்த காரில் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 308 லிட்டர் ஒரு கிளாஸ் லீடிங் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரேயோடு இருக்குது. பூட்டில் வந்து உங்களுக்கு பார்சல் ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. பூட்டில் இந்த ட்ரே கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரே கீழே உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேர் வீல் வித் டூல் கிட்டோட கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காரோட பேஸ் மாடல், அதாவது 2025 ஆகஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் மேனுஃபேக்சரில் எல்லா யூனிட்லையுமே உங்களுக்கு வந்து பேஸ் மாடல் 6 ஏர் பேக்ஸ், ABS, CBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9.4 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் வந்து 16.5 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த கார் பிடிச்சி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.